இந்த வீடியோல ஏஐ ஆட்டோமேஷன் ஃபார் எவ்ரி இண்டஸ்ட்ரின்ற டாபிக் தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த வீடியோவோட எண்டில் நார்மல் ஆட்டோமேஷனுக்கும் ஏஐ பேஸ்ட் ஆட்டோமேஷனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு தெரிஞ்சுக்கலாம். மோரோவர் எந்த ஒரு சிம்பிள் ஃபார்முலா யூஸ் பண்ணி நீங்க எந்த ஒரு இண்டஸ்ட்ரியா இருந்தாலும் அந்த ப்ராசஸை எப்படி ஏஐ ஆட்டோமேட்டட் ப்ராசஸா மாத்துறதுன்றதும் டிஸ்கஸ் பண்ணலாம். மோஸ்ட்லி ஆட்டோமேஷன்னாலே ஐடிக்கு மட்டும்தான் நினைக்கிறாங்க. ஐடிக்கு மட்டும் இல்லைங்க, மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி, ஹாஸ்பிட்டல், ஈவன் எஜுகேஷன் ஃபீல்டில் கூட இப்போ ஏஐ ஆட்டோமேஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணி மேசிவ் சேஞ்சஸ் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட், நார்மல் ஆட்டோமேஷனுக்கும் ஏஐ ஆட்டோமேஷனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்ன்னு பார்க்கலாம். இதை புரிஞ்சுக்கிறதுக்கு நான் ஒரு குட்டி எக்ஸாம்பிள் சொல்றேன். நம்ம நார்மலா இப்ப பேங்க் டிரான்ஸ்ஃபர் பண்றோம் அப்படின்னா அக்கௌண்ட் நம்பர் கொடுத்தா நம்ம மொபைல் போன் எடுத்து ஈஸியா டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறோம். இதே சினாரியோ பிஃபோர் ஸ்மார்ட் போன் பாத்தீங்கன்னா நம்ம பேங்க்குக்கு போகணும், ஒன்று செக் மூலியமா டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம், இல்லைன்னா அமௌண்ட் எடுத்து இன்னொரு இடத்துல கொடுத்து டெபாசிட் பண்ணுவோம். இந்த மாதிரி தான் டிரான்சாக்ஷன் ப்ராசஸ் நடந்துட்டு இருந்துச்சு. அந்த மேனுவல் ப்ராசஸ்ல இருந்து ஒரு ஆட்டோமேஷன் கொண்டு வந்தாங்க. அதுதான் உங்க போன் மூலியமா ஈஸியா ஒருத்தருக்கு பணம் அனுப்பிச்சுக்கலாம். இதுவுமே ஒன் ஆஃப் த ஆட்டோமேஷன் ப்ராசஸ் தான். நம்ம பேங்க்குக்கு போக வேண்டாம், எந்த ஒரு பேங்க் மேனேஜர்ஸையும் மீட் பண்ண வேணாம். இப்பவே உங்களுக்கு பணம் அனுப்பணும்னா வித்தவுட் எனி ஒன்ஸ் ஹெல்ப் உங்க ஸ்மார்ட் போன் எடுத்து பண்ணலாம் இல்லையா? இந்த ஒரு ப்ரொசீஜர் தான் நார்மல் ஆட்டோமேஷன். இந்த பேங்க் டிரான்ஸ்ஃபர் அப்ளிகேஷன்ல பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல கூட ஏஐ ஓட இன்வால்வ்மெண்ட் நம்மளுக்கு தேவை இல்லை. இன்கேஸ் இதே பேங்க் டிரான்ஸ்ஃபர் ப்ராசஸ் ஏஐ பேஸ்ட் ஆட்டோமேஷனா கொண்டு வரணும்னா இன்பில்ட்டா அவங்க ஒரு இன்டெலிஜென்ட் சிஸ்டம் உள்ள கொண்டு வரலாம். ஃபார் மெனி கேசஸ், ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு டிரான்சாக்ஷன் ஸ்டார்ட் ஆகி அது எண்ட் யூசருக்கு போய் சேர்றதுக்குள்ள உள்ள ஒரு மிடில் மேன் உங்களோட பணத்தை ஹேக் பண்ண நினைச்சாங்கன்னா அந்த இடத்துல அந்த பேங்க் மேனேஜர் ஏஐயை கொண்டு வரலாம். அப்படி ஒரு ப்ராசஸை ஏஐ உள்ள கொண்டு வரும்போது அந்த ட்ரெடிஷ்னலா இருக்கக்கூடிய ஒரு ஆட்டோமேஷன் ஏஐ பேஸ்ட் ஆட்டோமேஷனா சேஞ்ச் ஆகும். சுருக்கமா சொல்லணும்னா ஒரு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணி எண்ட் பண்றதுக்குள்ள எங்கேயோ ஒரு இடத்துல மனுஷனோட தேவை இருக்கு, மனுஷன் பார்த்து அதை அக்னாலேஜ் பண்ணாதான் அது நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கே போகும்னு எங்க எல்லாம் இருக்கோ அங்க ஃபுல்லுமே நீங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை கொண்டு வந்து ஒரு ஹியூமன் எப்படி ரிவ்யூ பண்ணி நெக்ஸ்ட் இதுக்கு கொண்டு போவாங்களோ த சேம் ஏஐ இம்ப்ளிமெண்ட் பண்ணி நீங்க கால் டு ஆக்ஷனை வச்சு ஆட்டோமேஷன் ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ண முடியும். சிம்பிளா சொல்லணும்னா ஒரு ஆட்டோமேஷன்ல உங்களுக்கு இன்டெலிஜென்ஸே தேவைப்படலைன்னா அது நார்மல் ஆட்டோமேஷன். ஏஐ பேஸ்ட் ஆட்டோமேஷன்ல கண்டிப்பா ஒரு பார்ட்லயாச்சும் உங்களுக்கு இன்டெலிஜென்ஸ் உள்ள இன்டெகிரேட் ஆகிற மாதிரி இருக்கும். இந்த ஏஐ ஆட்டோமேஷன் ஃபார்முலா ரொம்ப சிம்பிள். அந்த ஃபார்முலாவை தெரிஞ்சுட்டீங்கன்னா நீங்க எந்த இண்டஸ்ட்ரியா இருந்தாலும் சரி ஈஸியா உங்களோட கரண்ட் ஒர்க்கை ஏஐ ஆட்டோமேஷனா மாத்தலாம். ஃபார் எக்ஸாம்பிள், டெய்லி நீங்க ஒரு ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்றீங்கன்னா அதுக்கு ஏஐ ஸ்கிரிப்ட் போட்டு டெய்லியுமே ஆட்டோமேட்டிக்கா அந்த ரிப்போர்ட் உங்க மெயிலுக்கோ இல்ல உங்க டேஷ்போர்டுக்கோ இல்ல உங்களோட பர்டிகுலர் எம்டிக்கு ஃபார்வர்ட் பண்ற மாதிரியும் நீங்க செய்யலாம். ஃபார் எக்ஸாம்பிள், மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில ஒரு ப்ராடக்ட்டை மோல்ட் பண்ணி கியூரிங் பீரியட் செட் பண்ணி அதுக்கப்புறம் தான் குவாலிட்டி செக் போகுதுன்னா நீங்க ஏஐ ஆட்டோமேஷன் மட்டும் இன்டெகிரேட் பண்ணீங்கன்னா ரொம்ப சிம்பிளா கியூரிங் பீரியடுக்கு முன்னாடியே, அதாவது மோல்டிங் ப்ராசஸ் முடிஞ்ச உடனே ஏஐ யூஸ் பண்ணி ஈஸியா ப்ரிடிக்ட் பண்ண முடியும் அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்ல டிஃபெக்ட் இருக்கா இல்லையான்னு. ஸோ கியூரிங் பீரியடுக்கு முன்னாடியே டிஃபெக்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க ரீசைக்கிளுக்கும், டிஃபெக்ட் இல்லைன்னா கியூரிங் பீரியடுக்கும் போகலாம். இந்த இடத்துல நான் சொன்னது ஒரு குட்டி அப்ளிகேஷன், அதாவது ஏஐ ஆட்டோமேஷன். யோசிச்சு பாருங்க, இந்த உலகத்துல எவ்வளவு மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் இருக்கு, எல்லாருமே இந்த ப்ராப்ளமை ஃபேஸ் பண்றாங்க. அவங்களுக்கு மட்டும் எப்படி ஏஐ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகுதுன்னு தெரிஞ்சுன்னா ஈஸியா இந்த ஒர்க்கை ஆட்டோமேட் பண்ணிடலாம். இப்போ ஹாஸ்பிட்டல் ஃபீல்டுல எப்படி ஏஐ ஆட்டோமேஷன் ஹெல்ப் பண்ண போகுதுன்னு சொல்லலாம். நம்ம எல்லாருமே இப்போ ஸ்மார்ட் வாட்ச் கட்டுறோம். நிறைய ஹாஸ்பிட்டல் அந்த ஸ்மார்ட் வாட்சை அவங்க பேஷண்ட்டுக்கு த்ரூ ஹாஸ்பிட்டல் மூலியமாவே கொடுக்குறாங்க. அந்த பேஷண்ட் அந்த ஸ்மார்ட் வாட்சை கையில கட்டுறது மூலியமா அந்த ஸ்மார்ட் வாட்ச் டேட்டா ஃபுல்லுமே அவங்களோட அப்ளிகேஷனுக்கு போகுது. அதுல அவங்க என்ன ஆட்டோமேஷன் பண்ணிருக்காங்கன்னா அவங்களோட ஹார்ட் பீட், வைட்டல்ஸ் எல்லாத்தையுமே கண்டினியூஸா செக் பண்ணிட்டே இருக்கும். இன்கேஸ் ஏதாவது அப்ரப்ட் சேஞ்ச் இருந்துச்சுன்னா இம்மீடியட்டா அந்த டாக்டர்ஸ்க்கும் யாருக்கெல்லாம் அலாரம் செட் பண்ணணுமோ அவங்க எல்லாத்துக்குமே அலர்ட் போயிடும். இதுவுமே ஒரு ஏஐ ஆட்டோமேஷன். இப்போ நான் டிஸ்கஸ் பண்ணது எல்லாமே சின்ன எக்ஸாம்பிளுங்க. இந்த வேர்ல்டுல நிறைய ரெக்யர்மெண்ட் இருக்கு ஏஐ ஆட்டோமேஷனுக்கு. இன் அடிஷன் டு திஸ் ஒரு ஹைலைட்டான விஷயம் என்னன்னா, நீங்க மெடிக்கல் ஃபீல்டுக்கு யூஸ் பண்ற ஃப்ளோவும் சரி, மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரிக்கு யூஸ் பண்ண ஃப்ளோவும் சரி, ஐடில நீங்க ஒரு விஷயத்தை ஆட்டோமேட் பண்றதுக்கு ஃப்ளோவும் சரி, எல்லாமே யூனிவர்சல் அல்காரிதம், ஒரே ஃப்ளோ. அப்போ ஒரு விஷயத்துக்கு நீங்க ஏஐ சொல்யூஷன் கொடுக்க தெரிஞ்சு அதை ஏஐ ஆட்டோமேஷனா கன்வெர்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும், ஈஸியா எந்த ஒரு இண்டஸ்ட்ரியா இருந்தாலும் உங்களால சொல்யூஷன் கொடுக்க முடியும். ஏஐ ஆட்டோமேஷனை உங்களுக்கு மட்டும் இம்ப்ளிமெண்ட் பண்ண தெரிஞ்சா டைம் சேவ் பண்ணலாம், ஹியூமன் எரர் ரெடியூஸ் பண்ணலாம், பெர்ஃபார்மன்ஸை ஆட்டோமேட்டடா மெஷர் பண்ணலாம். இதனால கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ்
எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும். மோர் ஓவர் உங்க ப்ராசஸை ஈஸியா ஸ்கேல் பண்ணலாம். இந்த கரண்ட் எராக்கு ஏஐ ஆட்டோமேஷன் நீட் இண்டஸ்ட்ரியில ரொம்பவே நிறைய இருக்கு. நீங்க இதை கம்ப்ளீட்டா ஃப்ரம் த ஸ்கிராச்ல இருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் நீங்க லேர்ன் பண்ணிக்கணும்னு நினைச்சீங்கன்னா, ஐ எம் மிஸ்ஸஸ் ரமேஷா ராணிக்கே, த ஃபவுண்டர் ஆஃப் ஹோப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். நம்ம தமிழ்ல ஏன் டேட்டா சயின்ஸை ரொம்ப டீட்டெயில்டா நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். ஏன் மென்டார்ஷிப் கீழே நீங்க படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா, ஒரு 2 hours ஃப்ரீ வெபினார் கண்டக்ட் பண்றேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். மறக்காம ரெஜிஸ்டர் பண்ணுங்க. அந்த வெபினார்ல இங்க சொல்லியிருக்கேன் இல்லையா, ஒரு யூனிவர்சல் ஃபார்முலா, யூனிவர்சல் அல்காரிதம்ஸ், இதை பத்தி ரொம்ப டீட்டெயில்டா நிறைய எக்ஸாம்பிள்ஸோட அந்த வெபினார்ல நான் டீச் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஏஐ ஆட்டோமேஷன்ல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா நீங்க கண்டிப்பா அந்த வெபினார் அட்டென்ட் பண்ணும் பொழுது உங்களோட அந்த ஐடியா ஸ்டேஜ் ஃபர்ஸ்ட், இந்த ப்ராப்ளமுக்கு ஏஐ பேஸ்டு செட் ஆகுமா இல்லையான்னு ரொம்ப கிளியரா உங்களால டிசிஷன் எடுக்க முடியும் அட் எண்ட் ஆஃப் திஸ் வெபினார். அந்த வெபினாரோட எண்ட்ல நீங்க 10+ அப்ளிகேஷன்ஸ் வரைக்கும் நீங்க எழுதிக்கலாம். நீங்க 1-to-1 கால் கூட புக் பண்ணி உங்களுக்கான கஸ்டமைஸ்ட் கரியர் பார்த்து என் கூட வாங்கிக்கலாம். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வெறும் தியரி மட்டும் படிக்கிறது இல்லைங்க, வெறும் 30% தியரி, மீதி 70% ஹேண்ட்ஸ் ஆன். ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் 70+ 80+க்கு மேல GitHub ப்ரொஃபைல் வச்சிருக்காங்க. We just don't teach AI, we help you to build such AI automated project. Future is not working harder, it's about working smarter with AI automation. உங்க AI ஜர்னியை என் கூட இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க.